ஹாய் காய்ஸ், வீட்லேயே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தந்தூரி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா? கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி சிக்கன்லாம் வாங்கியிருந்தாங்க. அது கூடவே சேர்ந்து தந்தூரி செய்யலான்னு சொல்லி சிக்கனும் வாங்கியிருந்தோம். சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா பரட்டி வச்சுட்டேன். என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு, லெமன், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருந்தேன் சிக்கனை. ஒரு ஈவினிங் போல் செய்யலான்னு சொல்லி ஈவினிங் டைம் எடுத்து அடுப்பில் தான் பண்ணியிருந்தோம். அடுப்பில் தோசைக்கல் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை எடுத்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 சைடு திருப்பி வச்சு வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அது எல்லா பீஸும் பொரிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் நெருப்பு எடுத்து வச்சு அதில் நெய் ஊற்றி ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணோன்னா அந்த புகையிலேயே நல்ல தந்தூரி ஃப்ளேவர் இறங்கிரும். கொஞ்சம் நேரம் விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நெருப்பை எடுத்து கீழே போட்டுட்டு அப்புறமே நம்ம எடுத்து சிக்கனை சாப்பிட வேண்டியதான். அது கூட நாங்கள் வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, ஆனியன் எல்லாமே கட் பண்ணி தந்தூரிக்கு சைடிஷாக மைனோஸும் க்ரீன் சட்னியும் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ரிசல்ட் அன்னைக்கு வேறு பண்ணோமா, இதை பண்ணுறதா அதை பார்க்குறதா அப்படியே இருந்துச்சு. டிவிக்கே வின் பண்ண கொண்டாட்டத்தோடு நாங்களும் தந்தூரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ. நீங்களாம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஈஸியானது தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.